ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெந்தய குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் காஞ்சோன்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயத்தை கருக விடக்கூடாது. கொஞ்சம் சிகப்பாக வந்தோடனேயே வெங்காயம் போட்டுக்கணும். லைட்டாக வெங்காயம் சேர்ந்தோன்னே பூண்டு போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் பூண்டு வெங்காயம்லாம். பெருங்காயத்தூள், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அடுப்பை சிம்மில் வச்சு இது சிம்மில் வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். நம்ம 2 தக்காளி கருவேப்பிலையை போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் தக்காளி அரைச்சதை ஊற்றிடுங்க. தக்காளியோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா புளிக்குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை எண்ணெய் பிரியணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நம்ம புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? அவ்வளோதாங்க, வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட சைடிஷ்க்கு ஆம்லேட் போட்டுக்கலாம், இல்லையா அப்பளம் பொரிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு டேஸ்ட்டு சொல்லுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வேணும் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் ஒரு 2 சில்லு தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நாங்கள் 4 பேருங்கிறனால எங்களுக்கு இது போதும் தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா தேங்காய் சில்லு ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு நிறையா வந்துடும். தேங்க்யூ.